ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருச்சி வந்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துல கடந்த 2 நாட்கள்ல நடந்த தீவிரமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு ஏடிஜிபியே சிக்கியிருக்காரு, கைது செஞ்சிருக்காங்கிறது இதுதான் தமிழ்நாட்டுல ஹார்ட் ஆஃப் டாக். ஒரு புதிய திருப்பம் தான் இது. அதிரடியான ஒரு உத்தரவு, நீதிமன்றத்துடைய உத்தரவு, அதிரடியா ஒரு கைதுங்கிறது அதுவும் அதிகாரி மட்டத்துல எல்லாருக்கும் தலையை சுத்த வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் என்ன பாவம் பண்ணாரு? ஒரு கடத்தலுக்கு இவர் அரசு வாகனத்தையே கொடுத்திருக்கிறாரு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. என்னண்ணே, இன்ஸ்டாகிராம் காதல் கடத்தல்ல போய் காக்கி அதிகாரி கைது வரையில முடிஞ்சிருக்குது. என்னண்ணே விவகாரம்? ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காதல் கதையில ஒவ்வொரு திருப்பம் இருக்கும். ஒண்ணு, இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துல கடந்த 2 நாட்கள்ல நடந்த தீவிரமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு ஏடிஜிபியே சிக்கியிருக்காரு, கைது செஞ்சிருக்காங்கிறது இதுதான் தமிழ்நாட்டுல ஹார்ட் ஆஃப் டாக். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இது போல ஒரு உயரதிகாரி ஒரு நீதிமன்றத்துல, இன்னும் சொல்ல போனா ஒரு காக்கி சீருடையில கைது செய்யப்பட்ட விவகாரம் நடந்திருக்கா? இதுவரையும் இல்ல. காதல் விவகாரத்துல, கடத்தல் விவகாரத்துல இப்படி ஒரு சம்பவம். இது காவல்துறையில ஒரு புதிய திருப்பம் தான் இது. அதிரடியான ஒரு உத்தரவு, நீதிமன்றத்துடைய உத்தரவு, அதிரடியா ஒரு கைதுங்கிறது அதுவும் அதிகாரி மட்டத்துல எல்லாருக்கும் தலையை சுத்த வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சமீபத்துல நம்ம ஏடிஜிபி ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு. ஆமா, உயரதிகாரிகள் யாரும், அதாவது குறிப்பா போலீஸ் அதிகாரிகள் குற்றப்பின்னணி உள்ளவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விவகாரத்தில் ஒரு கடத்தலுக்கு இவர் அரசு வாகனத்தையே கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதா இதுல மையமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதை எப்படி என்ன பாக்குறது? நீங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும். நீங்க ஏடிஜிபிங்கும் போது அந்த விஷயத்த பதிவு பண்ணது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவங்கதான் இந்த விஷயத்த பதிவு பண்ணாங்க. ஆனா இங்க சிக்கிருக்கிறது, இந்த வலையில சிக்கிருக்கிறது யாருன்னா ஆயுதப்படையுடைய ஏடிஜிபி திரு ஜெயராம். இந்த ஜெயராம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா அவரு செயல்பாடுகள்ங்கிறது அவர் திருச்சி மத்திய மண்டல ஐஜியா இருந்திருக்கிறார். அவர் மத்திய மண்டல ஐஜியா இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, பெரம்பலூர் சேர்ந்த ஒரு காவல் அதிகாரிக்கு அவருடைய மேலதிகாரி பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லி தமிழகம் பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. அந்த வழக்கு போது அவர் சென்ட்ரல் ஜோனுடைய ஐஜி, இந்த மத்திய மண்டலத்துடைய ஐஜியா இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட புகார் சொன்ன அந்த போலீஸ் அதிகாரியினுடைய உயரதிகாரி அந்த உயரதிகாரியுடைய நாலேஜுக்கே அவங்க சொல்லாம டிஜிபியை பார்க்க போயிருக்காங்க. இல்ல, அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்த போது அந்த போலீஸ் அதிகாரியை காப்பாத்தணுங்கிற நோக்கத்திலிருந்து இவர் செயல்பட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட அந்த பெண் போலீசாருக்கு ஆதரவா அவர் இல்ல. அதாவது தன்னுடைய மேலதிகாரி சரியா இருந்திருந்தாருன்னா அவங்கள்ட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண நினைச்சிருப்பாங்க. அந்த இடம் ஒரு சரியில்லாம இருந்ததுனாலதான் இங்க போனா நமக்கு நியாயம் கிடைக்காது, நேரா போய் டிஜிபியை பார்க்க போனாங்க. ஆனா போற வழியில கூட நடுவுல செக் போஸ்ட் எல்லாம் அந்த அம்மா வழிபறிக்கப்பட்டாங்க. ஆமா, உண்மைதான். அந்த விஷயத்துல கூட நம்மளுடைய தலையீடு எல்லாம் இருந்ததாகவும், அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் இந்த விஷயத்துல இருந்து இவரை மட்டும் நேக்கா கழட்டி விட்டதாகவும் சொல்றாங்க. அப்ப யாருடைய ஆட்சி இருந்ததுன்னு? ஏடிஎம்கேவுடைய பீரியடு. சரிங்க. முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பீரியட்ல தான் இந்த சம்பவமும் அரங்கேறிச்சு. இவருக்கு இது மாதிரி சம்பவம் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருச்சி வந்துட்டு போயிருக்கிறாரு குடும்பத்தோட. திருச்சி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு, குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவான் கோயில போய் தோசம் கழிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன விஷயத்துக்காக திருநள்ளாறு கோயிலுக்கு போவாங்க? ஏதாவது ஒரு பாவம் பண்ணிருக்கணும், அல்லது ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும், அல்லது ஏதோ அவரை ஒரு விஷயம். இவர் என்ன பாவம் பண்ணாரு, அல்லது அவர் என்ன விஷயம் துரத்திட்டு இருந்தது, என்ன விஷயம் தெரியலையே. அப்ப இந்த விஷயமும் இப்ப நடந்திருக்க விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா இவருக்கு இது மாதிரி நடக்குங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குங்கிறது தான் இதுல இருந்து வெளிப்படையா தெரிய வருது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் கோயிலுக்கு குளம்னு போயிருக்கிறாரு. போய் இப்ப பலன் இல்லாம போயிடுச்சு. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு வகையா மாற்ற மாதிரி எவிடன்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் அமைஞ்சிருச்சு. இந்த சம்பவம் பத்தி உங்களுக்கு விலாவரியா நம்ம பேசுவோம். ஆனா இந்த சம்பவத்துல ஏன் இந்த ஏடிஜிபி வராருங்கிற ஒரு விஷயம் நம்ம இருக்கு இல்லையா, அது தான் நம்ம ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சொல்ற மாதிரி இந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் சுருக்கமானாலும் பேசிடணும். இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த தனுஷ். ஆமா, அவரு தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகின ஒரு பெண்ணை கரம் பிடிக்கிறாரு. அவங்க நல்ல ஒரு வசதியான ஒரு தொழிலதிபர். அவங்க அப்பா வனராஜா. அப்ப ஆசையா வளர்த்த அந்த
பொண்ணு நம்ம பேச்ச கேட்காம இன்ஸ்டாகிராம்ல யாரையோ வந்து நேத்து வந்தவனோட அறிமுகமாயி நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறதுல இருந்துதான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து மீட்கணுங்கிறதுக்கு தான் அவர் வந்து முயற்சி பண்றாரு. முறைப்படி வந்து போலீஸ்ல புகார் கொடுக்குறாரு பொண்ணு போயிடுச்சு அப்படின்ட்டு. போலீசார் அதை வந்து விசாரிச்சு 2 பேருமே வந்து அந்த திருமண வயதை வந்து எட்டியவர்கள் அப்படிங்கறதுனால இதுல சட்ட ரீதியா நாங்க எதுவுமே வந்து செய்ய முடியாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு வந்து போலீசார் ஒதுங்கிடுறாங்க. ஒரு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு, பையனுக்கு ஒரு 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அப்ப வந்து அவங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பாத்துப்பாங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனால காவல்துறை அந்த இடத்துல ஒரு சரியான ஸ்டாண்டர்டை எடுத்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க தலையிட முடியாது, அவங்க வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டாங்கிறதுல. அதுக்கப்புறம் தான் வனராஜாங்கிறவர் வந்து அந்த மகள் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்திலிருந்து எப்படியாவது மீட்டர்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மணிகண்டனை வந்து அணுகிறாரு. அந்த மணிகண்டன் யார்கிட்ட கூட்டிட்டு போறாருன்னா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஓய்வு பெற்ற ஒரு காவல். அவங்க வந்து விருப்ப ஓய்வு தான் பெற்றிருந்தாங்க. ஆமா, விருப்ப ஓய்வு. பிஆர்எஸ்ல வந்து வந்தவங்க, அவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள்னு சொல்றாங்க மகேஸ்வரி. அவங்கள்ட்ட போறாங்க. அப்ப மகேஸ்வரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வனராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததா அவர் வந்து போலீஸ்கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்ப வனராஜா முன்னிலை வச்சு மகேஸ்வரி வந்து பூவை ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமுக்கும் போன் பண்ணி பேசுறாங்க. வனராஜாவே வந்து போலீஸ்ல வந்து வாக்குமூலமா கொடுக்கிறாரு. அப்ப அந்த பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட நமக்கு வேண்டப்பட்டவங்க தான், கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏடிஜிபி ஜெயராம் வந்து சொன்னதாக பதிவு பண்றாரு. அப்ப இந்த பின்னணியில இருந்துதான் கடந்த ஜூன் 6ஆம் தேதி ஒரு மதியானம் ஒரு 12 மணி வாக்குல அரசு வாகனமான TN0G0606 அப்படிங்கிற அந்த வாகனம், போலீஸ்னு எழுதியிருக்கு, மேல போலீஸ் சைரன் வந்து போட்டிருக்கு. அந்த வாகனத்துல இந்த மகேஸ்வரி, அந்த பெண்ணோட அப்பா வனராஜா, அந்த உறவினர் மணிகண்டன், மணவூர் மகா 4 பேர் அந்த தனுஷோட வீட்டுக்கு போறாங்க, திருவள்ளூருக்கு போறாங்க. அங்க அவங்களோட அம்மா லட்சுமி தான் வந்து இருக்கிறாங்க, கூட வந்து அவரோட தம்பி இந்திரசந்த் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்க தேடி போன மகளும் இல்ல, அந்த தனுஷம் வந்து இல்ல, இந்திரசத்தை வந்து வண்டியில வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க, தனுஷோடைய தம்பி. அப்ப அந்த நேரத்துல வந்து லட்சுமி 100க்கு வந்து போன் பண்ணி சம்பவத்தை வந்து போலீஸ்க்கு புகார் கொடுக்குறாங்க. போலீசார் விசாரிக்கிறாங்க. போலீசார் வாகனத்துலதான் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கறதுனால அது வந்து ரகசியமா வந்து அந்த விசாரணை வந்து நடத்தப்பட்டதா வந்து சொல்றாங்க. எல்லாம் பண்ணவங்க மண்டையில உள்ள கொண்டே மறந்துட்டாங்க. ஆமா, இந்த பின்னணியில தான் ஒரு 3 மணி நேர இடைவெளியில அந்த பையனை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க இறக்கி விட்டுட்டு போறாங்க. இந்த போலீசார் நடத்தின அந்த விசாரணையில இருந்தும், இந்த மகேஸ்வரனுடைய அந்த கால் டீடைல்ஸ்ல இருந்தும், குறிப்பா வனராஜாவினுடைய வாக்குமூலத்தில் இருந்தும் தான் இதுல வந்து அந்த ஏடிஜிபி தொடர்புல வந்து இருந்திருக்கிறாரு, இதுல வந்து பூவை ஜெகன்மூர்த்திக்கு இதுல வந்து சம்பந்தம் இருக்குங்கிறத வந்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசு தலைமையிலான போலீசார் அந்த சம்பவ இடத்துக்கு வந்து கைதுக்கு போயிருந்தாங்க. அந்த சம்பவங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அவங்க தொண்டர்கள் வந்து என் தலைவனை எப்படி நீ கைது செய்யலாம், வரலாம், போலாங்கிற பஞ்சாயத்துலாம் வந்து நடந்தது. அப்ப இந்த விவகாரத்துல ஒரு விஆர்எஸ் வாங்கின ஒரு கான்ஸ்டபிளுக்கும் ஒரு பதவியில இருக்கக்கூடிய இந்த ஏடிஜிபி ஒரு கார் அனுப்புற அளவுக்கு அவர்களுக்கு இடையிலான அந்த கான்டாக்ட் உண்மைதான். நீங்க சொல்றது கரெக்டு தான். அதே நேரத்துல நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க, தப்புதாங்கிறத வந்து ரொம்ப சரியா இருந்து அந்த மண்டலத்துடைய ஐஜி அஸ்ராகாக், தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள், அதே மாதிரி ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், இவங்க அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண விஷயம் தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா இதை விட பெரிய கரையை வந்து காவல்துறை வந்து சந்திச்சிருக்கும். இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இதை விட பெரிய ஒரு விஷயம் வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏடிஜிபி ஜெயராம் அவருக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இதுவே வந்து ஒரு பெரிய இதா இருக்குது. அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி மத்திய மண்டலத்தினுடைய ஐஜியா இருந்தவரை ஏஆர் போலீஸ்ல வந்து மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதுல இருந்து அதுல ஏதோ கொஞ்சம் பின்னணி இருக்குங்கிற மாதிரி தானே புரிஞ்சுக்கணும். ஆமா, அதிமுக பீரியட்ல கோல வச்சு இருந்தவரு நீங்க வந்து திமுக ஆட்சி வந்தோடனே ஓரம் கட்டப்பட்டிருக்காருன்னா எல்லாம் ஒரு காரணமா தான். ஆனா அப்ப அங்க இருந்தும் அவருடைய வேலையை செய்ய முற்பட்டிருக்காருங்கும் போது அது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். அந்த பூவை ஜெகன்மூர்த்தியுமே அதிமுகவோட கூட்டணியில இருந்து வேட்பாளராக கேவி குப்பத்துல நின்னவர் இரட்டை இலை சின்னத்துல வந்து நின்று வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ சின்னத்துல நின்று வெற்றி. ஆமா, அப்ப நீங்க சொல்ற அந்த அதிமுகவோட ஒரு ஆதரவு அதிகாரிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வருது. அப்போ இதுக்கு பின்னாடி இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் தான் விளக்கம் கொடுத்ததா சொன்னாங்க, பாத்தீங்களா? இல்ல, ஆமா, அதுல வந்து 2 பேர் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாராரு? எடப்பாடியார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அடுத்தது அதிமுகவினுடைய ஜெயக்குமார் வந்து அவரும் இதேதான், அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்திருக்கு. இப்ப திமுகல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எது வேணாலும் செய்யலாம், அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 தரப்பு வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்துக்குள்ள இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்குது, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். இந்த வழக்குல
அவரு தலைமறைவாயிட்டாரு. யாரு? பூவை ஜெகன்மூர்த்தியார். அதுல 2 விஷயம் சொல்றாங்க. அந்த அன்னைக்கு சம்பவத்து அன்னைக்கு வந்து போலீசார் அவர் வீட்டுல இருக்காராங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் முதல்ல உள்ள போனதா சொல்றாங்க இல்லையா? அப்படி இருந்தப்ப ஒவ்வொரு ரூமா வந்து பார்த்தாங்க, பூவை ஜெகன்மூர்த்தியார் வீட்டுல இல்ல அப்படின்னு ஒரு வருஷன் சொல்றாங்க. இன்னொரு வருஷன் என்ன சொல்றாங்க? உள்ள போனாங்களா? ஆமா, உள்ள போய் வந்து பார்த்துட்டு உள்ள பூவை ஜெகன்மூர்த்தியார் இருந்ததாகவும் அதை வந்து வெளியில வந்து அவங்க வந்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி, சரி அவர் இல்லைன்னு சொல்லிட்டு போலீசார் கிளம்பி போனதுக்கு பிறகுதான் பூவை ஜெகன்மூர்த்தியார் வந்து தலைமறைவானதாகவும் அது இன்னொரு வெர்ஷன் வந்து சொல்றாங்க. இது போலீசார் தான் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், இப்படி நடந்ததா அப்படிங்கிறத. அது எப்படி இருந்தாலும் அவர் வந்து தலைமறைவாயிடுறாரு. முன்ஜாமீன் வந்து அவரே வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் தலைமையில வந்து விசாரணைக்கு வந்து வருது. அதிரடிக்கு பேர் போனவர் நீதிபதி வேல்முருகன். பல்வேறு அதிரடி தீர்ப்புகளை கொடுத்தவர். திருச்சி மாவட்டத்துல நீதிபதியாக பணியாற்றியவர். பேர் சொல்லும் பட்டியல்ல இருக்கிற ஒரு நீதிபதி. அவரோட கோர்ட்டுக்கு கேஸ் போகுது அப்படின்னு சொன்னாலே பல சீனியர் அட்வொகேட்ஸ் கூட வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு இது, கொஞ்சம் அந்த மாதிரி அணுகக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றவர். அப்ப முதல் நாள் மாலை வந்து அவசர வழக்க விசாரணைக்கு வருது. நாளைக்கு வந்து 2 பேர்த்தையும் ஆஜராக சொல்லுங்கன்னு வந்து உத்தரவு போட்டுறாரு. யாரு? இதுல வந்து பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியுமே வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த விசாரணையில கடுமையாக வந்து அவருடைய, அதாவது கடுமையாகன்னு சொல்றதை விட மிக சரியான கருத்தை அவர் வந்து கேள்விகளா முன் வச்சிருக்கிறார். உங்களை மக்கள் எதுக்காக வந்து உங்களை ஓட்டு போட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க? கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு தான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? ஏன் அந்த கேள்வி எழுந்துச்சு? அந்த நபருடைய பின்னணி தானே அந்த கேள்வியை எழுப்ப வைக்குது. இந்த சம்பவத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஆதாரங்களோட அவர் வந்து சிக்கி இருக்கிறாருங்கிறதான இந்த விவகாரமே. கோர்ட்டுக்கு எப்படி வந்தாருன்னு பாத்தீங்களா? படை சூழ வந்தாரு. அதையும் கேட்டிருக்கிறாரு. 200-300 பேரோட நீ வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டேன்னா நீதிபதி பயந்துருவாங்க நினைச்சியா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்கிறாரு. உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு 10 நிமிஷம் ஆகாது, அரெஸ்ட் பண்றது நோக்கம் இல்ல, போலீசாரனுடைய விசாரணைக்கு வந்து ஒத்துழைங்க அப்படிங்கிற அறிவுரையோட கௌரவமா அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆனா போலீஸ் விஷயத்துல அந்த கருணையை நீதியரசர் காட்ட தவறிவிட்டார். பிடிச்சி வந்து போலீஸ் காவல்ல வைங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பொறுப்பான அதிகாரி இல்ல, ஒரு அதிகாரியாக, அதுவும் உயரதிகாரியாக இருந்து கொண்டு, ஒரு கண்ணியமிக்க வந்து ஒரு காக்கி சீருடையில இருந்து கொண்டு இது போன்ற கட்ட பஞ்சாயத்து விவகாரங்கள்லையும் கடத்தல் விவகாரங்கள்லையும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அது வெறும் குற்றச்சாட்டை மட்டும் இல்லாம போதுமான அந்த ஆதாரங்களின் அடிப்படையில அவர் வகையாகுது. அந்த அரசு தரப்புலதான் அதை வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அந்த ஆதாரங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து அந்த போன் உரையாடல், அந்த விவகாரங்கள் எல்லாமே அதுதான் வந்து மறுக்க முடியாததா வந்து நிறைய இது பண்ணி ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப அந்த வகையில ஒரு காக்கி சீருடையினுடைய ஒரு கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில அவருடைய நடவடிக்கை இருந்திருக்குது. காக்கி சட்டையை விரும்பி இந்த பணிக்கு வரக்கூடிய அதிகாரிகள் மத்தியில வந்து இது ஒரு அவப்பேரா தான் இது வந்து மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். சமீபத்துல வந்து சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி வந்து சொன்னது போல இந்த போலீஸ் அதிகாரிகள் குற்ற பின்னணி உள்ளவர்களோட தொடர்பில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த அறிவுரையோட இதை நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையும் வந்து இருக்கு. ஆனா இந்த பின்னணியில தமிழகம் முழுவதும் கீழ்நிலை போலீசார், அதாவது கான்ஸ்டபிள் ஏட்டுல ஒரு எஸ்பி ரேங்குக்கு மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிப்பா அவர்கள் வந்து கொஞ்சம் சரியா இந்த விஷயத்துல வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அது குறித்த ரகசிய தகவல்கள் வந்து மேலிடத்துக்கு சிலதெல்லாம் வந்து போயிருக்கிறதாகவும் அவங்களும் வந்து அதை கணக்கில் எடுத்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இப்ப இது போன்ற விவகாரங்கள்ல சிக்கி காவல்துறைக்கு வந்து ஒரு களங்கம் விளைவிக்காத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிறத தான் பொதுவில் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். நன்றி.